எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தா உங்க மனசுல வர்ற ஒரு பெரிய கேள்வி இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் எப்படி சரியா மெயின்டைன் பண்றதுங்கிறது தான். பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய வேலையா தெரியலாம், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதை எவ்வளவு சுலபமா சரியா செய்ய முடியும்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம யோசிச்சு பார்ப்போம். உங்க பிசினஸ் ரெக்கார்ட்ஸை நீங்க ஒரு சொத்தா பாக்குறீங்களா, இல்ல ஒரு பெரிய பாரமா, ஒரு பொறுப்பா நினைக்கிறீங்களா? உண்மையே சொல்லணும்னா, சரியா பராமரிச்சா அது வெறும் பேப்பர் வேலை கிடையாதுங்க. அது உங்க பிசினஸோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு கவசம் மாதிரி. சரி, அதை எப்படி ஒரு உண்மையான சொத்தா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். பதிவு செஞ்ச ஒவ்வொரு பிசினஸ் ஓனருக்கும் சட்டம் ஒரு தெளிவான ரூல் புக்கை கொடுத்துருக்கு. முதல்ல அந்த விதிகள் என்ன சொல்லுது, அது ஏன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. சட்டத்தோட செக்ஷன் 35(1) ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அதுதான் உண்மையான மற்றும் சரியான கணக்கு. அதாவது உங்க கணக்கு வழக்குகள் உங்க பிசினஸ் எப்படி நடக்குதுங்கிற நேர்மையான துல்லியமான கதையை சொன்னா போதும். வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதாங்க விஷயம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பிசினஸ்னா சில கணக்குகளை நாம கட்டாயமா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற 6 விஷயங்களையும் எந்த காரணத்துக்காகவும் நாம மிஸ் பண்ணவே கூடாது. இதுதான் அஸ்திவாரம். சரி, அந்த 6 விஷயங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். 1. நீங்க என்ன பொருள் உற்பத்தி செய்றீங்க. 2. உங்ககிட்ட என்ன சரக்கு உள்ள வருது, என்ன வெளியே போகுது. 3. கையிருப்பு, அதாவது ஸ்டாக் எவ்வளோ இருக்கு. 4. நீங்க எவ்வளோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்கீங்க. 5. நீங்க கட்ட வேண்டிய மற்றும் கட்டின அவுட்புட் டாக்ஸ் எவ்வளோ. கடைசியா அரசாங்கம் சொல்ற மத்த விவரங்கள். இதெல்லாம் சேர்ந்தாதான் உங்க பிசினஸோட ஒரு முழுமையான படம் நமக்கு கிடைக்கும். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ற பொறுப்பு உங்களோட மட்டும் முடியல. செக்ஷன் 35(2) படி உங்க குடவுன் ஓனர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னு உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இந்த கடமை இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு டீம் கேம் மாதிரி, ஒரு கூட்டு பொறுப்பு. நீங்க மட்டும் சரியா இருந்தா பத்தாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரியா இருக்கணும். சரி, இப்போ என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வைக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி, இது எல்லாம் நான் எங்க வச்சு பராமரிக்கணுங்கிறது தான். கவலைப்படாதீங்க, அதுக்கும் சட்டம் தெளிவா ஒரு வழியை காட்டுது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விதிதாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிசினஸ் ஆஃபீஸ் தான் இருக்குன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் அங்கதான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பல கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் இருந்தா அந்தந்த பிரான்ச் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் அங்கேதான் இருக்கணும். இது ரொம்ப லாஜிக்கல் தானே? இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த டிஜிட்டல் காலத்துல நீங்க பேப்பர் ஃபைல்களை தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்ல. செக்ஷன் 35(1) படி உங்க கணக்குகளை நீங்க டிஜிட்டல் முறையில, அதாவது எலக்ட்ரானிக்கா கூட பராமரிக்கலாம். இது உங்க வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடும். அடுத்தது டைம்லைன். நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு பராமரிக்கிற இந்த ரெக்கார்ட்ஸை எவ்வளவு நாளைக்கு பத்திரமா வச்சிருக்கணும், இதுக்கு சட்டம் சொல்ற ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அந்த மேஜிக் நம்பர் 72. ஆமாங்க, 72 மாசங்கள், அதாவது கரெக்டா 6 வருஷம். செக்ஷன் 36 ரொம்ப தெளிவா சொல்லுது, உங்க வருடாந்திர ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய தேதியிலிருந்து குறைஞ்சது 6 வருஷத்துக்கு இந்த கணக்குகளை நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, ஒரு முக்கியமான விதிவிலக்கு. இத கவனிங்க. ஒருவேளை உங்க பிசினஸ் மேல ஏதாவது சட்ட ரீதியான விசாரணை இல்லனா அப்பீல் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்றது? அந்த வழக்கு முடிஞ்சு ஃபைனல் தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். தீர்ப்பு வந்த தேதியிலிருந்து இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த ரெக்கார்ட்ஸை வைத்திருக்கணும். சுருக்கமா சொன்னா 6 வருஷம் அல்லது வழக்கு முடிஞ்சு 1 வருஷம். இதுல எது அதிகமோ அந்த காலம் வரைக்கும் நீங்க கணக்குகளை பாதுகாக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் ரூல்ஸ்னு மட்டும் நினைக்காதீங்க. இதையெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? வாங்க, இதோட முக்கியத்துவத்தை நாம இப்ப முழுசா புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சட்டத்தோட செக்ஷன் 35(6) என்ன சொல்லியிருக்குன்னு அப்படியே படிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்ககிட்ட கணக்குல வராத பொருட்கள் இருந்தா அதை நீங்க வித்துட்டதா அதிகாரிங்க முடிவு பண்ணி அதுக்கு வரியை நிர்ணயிக்கலான்னு சட்டம் சொல்லுது. இது உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். முந்தின ஸ்லைடோட அர்த்தம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களால ஒரு விஷயத்துக்கு கணக்கு காட்ட முடியலன்னா அதுக்கு நீங்க வரி கட்ட வேண்டியிருக்கும். உங்க பதிவேடுகள் தான் உங்களுடைய ஒரே ஆதாரம், உங்களுடைய கவசம். அது இல்லைன்னா நாம பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது இதுதான். உங்க பதிவேடுகள் உங்க பிசினஸோட கதையை சொல்லுது. அந்த கதைக்கு நீங்க ஒரு நேர்மையான, திறமையான கதாசிரியரா இருக்கிறீங்களா? இந்த பதிவேடுகளை ஒரு பாரமா நினைக்காம உங்க உழைப்போட சாட்சியமா பாருங்க. அது உங்க தொழிலை நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்.